இன்றைய வரலாறை படிப்போம்னு ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைய வரலாறு என்பது எது? இன்றைய செய்தி தான் இன்றைய வரலாறு. முரசொலியினுடைய டேக்லைன் மாதிரி இன்றைய செய்தி தான் நாளைய வரலாறு. அதை தமிழ்நாட்டில் மிக சரியாக உணர்ந்திருந்தது 2 பேர் தான். ஒன்று பெரியார், இன்னொருத்தர் கலைஞர். பெரியார் தன் வாழ்நாளில் தான் சந்தித்த மனிதர்கள் அத்தனை பேரை பற்றியும், தான் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் அத்தனை பற்றியும் தொடர்ச்சியாக பதிவு பண்ணிக்கிட்டே இருந்தார். அதன் பிறகு அதை போல விடாது தன் வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அத்தனையையும் பதிவு செய்த ஒரே ஒரு இந்திய அரசியல்வாதி யாருன்னா கலைஞர் கருணாநிதி மட்டும்தான். நீங்கள் கலைஞர் அவர்களுடைய எழுத்தை எழுதியிருக்க வால்யூம் பார்த்தீங்கனாலே ஆச்சரியமாக இருக்கும். எப்படி ஒருத்தர் இவ்வளோ எழுத முடியும், எப்படி இவ்வளோ செய்ய முடியும், இவ்வளோ வேலை செய்ய முடியும் அப்படின்னு. அதாவது நெஞ்சுக்கு நீதி 6 பாகங்கிறது வேற. அவருடைய கலைஞரின் கடிதங்கள் பார்த்தீங்கன்னா 54 தொகுப்பு, 54 புத்தகம் ஒருத்தர் எழுதியிருக்குது. தன் கட்சிக்காரர்களோடு உரையாடுவதற்காக அவர் எழுதிய கடிதங்கள் இருக்கு இல்லையா, 54 தொகுப்பு என்பது அடுக்கி வச்சிங்கன்னா கலைஞரை விட 2 மடங்கு உயரம் வரும் அந்த புத்தகம். அது இங்கே இருக்குது, கௌரவ பதிப்பகத்துடைய வெளியீடா. நீங்கள் அந்த புத்தகத்தில் 54 தொகுதியில் எந்த தொகுதியில் எந்த ஒரு கடிதத்தை படிச்சிங்கனாலும் ஆச்சரியமாக இருக்கும். ஒன்று விடாமல் பதிவு செய்கிறது. ஏன் பெரியாரும் கலைஞரும் இதை விடாமல் பதிவு செய்து கொண்டே இருந்தார்கள்? ஏன்னா அவர்களுக்கு தெரியும், பின்னாடி வர்ற பயில நம்ம மேலே எரிச்சல் இருப்பாங்க, நம்மளை பற்றி தப்பாக தான் பதிவு பண்ணுவாங்க. தன் வாழ்நாளில் நடந்ததை தானே பதிவு செய்து விட வேண்டும் என்பதில் பெரியார் குறியாக இருந்தார். அதை விட குறியோடு இருந்தவர் கலைஞர் இருந்தார். அதை வாழும்போது எழுதும் சிக்கல் இல்லை, எப்படி தப்பா எழுதிங்க கேட்பான். அப்போ உண்மைதான் எழுத முடியும். எல்லாரும் சம்மந்தப்பட்ட ஆள் பூரா இருக்காங்க, இருக்கும்போது எழுதணும்ல. திருநாவுக்கரசு ஐயா அந்த புத்தகத்தில் கட்டுரையில் சொல்லுவார், காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பில் திருக்குறளை சொல்லி தொடங்கியது போல அவசர நிலை அறிவிக்கப்பட்ட உடனே கலைஞரிடம் வேலை செய்தவர்கள் எல்லோரும் போய்விட்டார்கள். ஒரு ஓட்டுநர் கூட கிடைக்கல. அன்னைக்கு ஓட்டுநராக இருந்தது டிஆர் பாலுவும் கோவை கண்ணப்பனும் தான், 2 பேரும் மாறி மாறி ஓட்டுநர் இருந்தாங்க அப்படின்னு அன்பகத்துக்கு கலைஞர் இருக்கின்ற ஒரு நாளை அந்த கட்டுரையில் விவரிக்கிறாரு ஐயா திருநாவுக்கரசு ஐயா. யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு எழுதுறாரு. இன்றைக்கு இருக்கிற எஸ்ஆர் பாரதி வருவார், அவர் வருவார், அன்பகத்தில் இருக்கவர் தான் வருவார். யார் யாருக்கு என்ன வேலை கொடுத்துருக்காரு கலைஞருக்கு மட்டும் தான் தெரியுமா. ஏன்னா ஒருத்தனுக்கு இருப்பான், வெளியே போனால் கைது பண்ணிடுவாங்க. அப்போ ஒரு வேலை தான் கிடணும். ஒருத்தனுக்கே எல்லா வேலையும் கொடுத்து அவனை கைது பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா எல்லா வேலையும் கெட்டு போயிருக்காங்க. டீ வாங்குறதுக்கு தனியாக ஒரு ஆலோசனை கலைஞர். அவர் கரெக்டாக 10 மணிக்கு வர எல்லாரும் உள்ள தலையெண்ண போய் டீ வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு அவர் போயிடுவார். அவர் கைது பண்ணி போனால் அடுத்த நாள் டீ கொடுக்குற மட்டும் வேறு ஆள் வச்சுக்கலாம். அடுத்த நாள் பல நேரங்களில் வெளியூர்லேருந்து பேருந்து ஏறி தொண்டர்கள்லாம் வந்துடுவாங்க. 100 பேர் 200 பேர் ஆயிரம் அன்பகத்தில். 200 பேர். ஆனால் கலைஞர் மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போகாமல் அங்கேயே உட்காந்து அன்பகத்தில் உட்காந்து வெளியூர்லேருந்து வந்திருக்காங்களே அந்த தொண்டரோடு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாராம். அந்த காட்சி எப்படி இருக்கும்ட்டு திருநாவுக்கரசு சொல்லுறாரு. அன்பனும் கையில் சிக்கிய மாவலைங்கிறார் கலைஞரை. அதாவது அன்பனும் பிடிக்குள் சிக்கிய மாவலைங்கிற பாட்டு எதில் இருக்குதுன்னா திருவருட்பால் இருக்க பாட்டு, பரமசிவனை பற்றி எழுதின பாட்டு. பரமசிவன் பெரிய மாமலை, யார் கையிலும் அகப்பட மாட்டான். ஆனால் யார் கையில் அகப்படுவானா, அன்பு கொண்டு இருந்தால் அவன் கையில் அகப்பட்டுருவான். அப்பேற்பட்டவன் அவ்வளோ அன்பு கொண்டவன் பரமசிவன் சொல்கிறக்கா திருவருட்பா பாட்டை கொண்டு திருநாவுக்கரசையா இருக்க குசும்புக்கு கலைஞருக்கு எழுதுறாரு. கலைஞர் பெரிய மாமலை, ஆனால் அவர் கட்டுப்பட்டுருவார், அன்புங்கிற கைக்குள்ள கட்டுப்பட்டுருவார். எப்படி இந்த தொண்டர்கள்லாம் அனுபவத்தில் உட்காந்துருப்பார்ல, அப்படி கட்டுப்பட்டு இருப்பார் அப்படின்னு. அப்போ இப்படி ஒரு நெருக்கடி நிலை இருந்த பொழுதும் தினசரி தன் தொண்டர்களை சந்தித்து தினசரி முரசொலிக்கு கடிதம் எழுதி தினசரி முரசொலியில் செய்தி போட்டு மிசாவில் எந்த செய்தி நீக்க முடியாத மாதிரி நடத்தி கொண்டு வருவதற்கு இல்லையா, அப்படி ஒரு வரலாறு இந்த கட்சிக்கு இருக்குது. அது தொடர்ச்சியாக தொடர வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பமும் கூட. இன்னைக்கு கோவன் பாடும்போது வந்திருக்க ஒருத்தர் தான் அவரை பற்றி பாடுங்க அவரை பற்றி பாடுங்கன்னு குரல் எழுப்புறாங்க. ஏதோ 2 வரி பேசுனா உங்களுக்கு பதட்டமாகுது. நான் சொல்கிறேன், விஜய் மட்டுமல்ல, இன்னும் நிறைய கட்சிக்காரர்கள் வர வேண்டும், நிறைய புதிய கட்சி வர வேண்டும், நம்ம வரவேற்கணும். அவர்கள் யாருக்கும் ஒன்றும் தெரியல. இன்றைக்கி நான் சொன்னதுக்கு பார்த்தீங்களா, ஒரு கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துக்குள்ளே சட்டத்திட்ட குழு போட்டு 2 ஆண்டு காலம் உழைத்த சட்டத்திட்டத்தை ஒழுங்குபடுத்தலாம் சொன்னாங்கல்ல, அது கூட நம்ம சொல்லித்தான் அவங்களுக்கு தெரியும். ஓ, கட்சி இதெல்லாம் செய்யணுமா? நம்ம இட்டுன்னு வர்றது இட்டுன்னு போகிறது தான் கட்சி நடந்துக்கிட்டு இருந்தோம். இட்டுன்னு வர்றது இட்டுன்னு போகிறது இல்லை போல இருக்குது கட்சி எப்படின்னு. நீங்கள் ஒரு கட்சி என்பது ஒரு பரவசமாக இருக்கும் ஆரம்பிக்கும் போது, அப்புறம் காலம் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கும். எப்படி நாளது ஒன்று போல் உயிர் ஈர்க்கும்னு சொன்னார்ல வாழ்னு வள்ளுவர், அந்த மாதிரி காலம் செதுக்கிறது எய்த்தாப்புலேருந்து பார்க்குறவனுக்கு தெரியும்.
சம்மந்தப்பட்டவனுக்கு மட்டும் தெரியாது. காலம் டங்குன்னு ஒளி வச்சு அடித்து கொண்டு வரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒழுங்குபடுத்தி. அப்புறம் தான் அவனுக்கு தெரியும், ஓ காலம் நம்மளை தாண்டா அடிச்சிருக்கு அப்படின்னு. அது எல்லாருக்கும் நிகழும் கண் எதிர்க்க நீங்கள் இதை பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அவருடைய கட்சியுடைய முதல் மாநாட்டில் அவர் தனியாக நிற்பார், 8 அடி தள்ளி நிற்பான் எல்லாரும். இவர் உள்ளே வந்தால் அவன் எல்லாம் எந்திரிச்சிடுவான். எந்திரிச்சு நிற்பானா, இவர் 15 நிமிஷம் பேசுவாரா, 15 நிமிஷம் நிற்பான். 15 நிமிஷம் நின்னதுக்கப்புறம் இவர் போயிடுவார், அவனும் போயிடுவான், வந்தவனும் போயிடுவான், மாநாடு முடிஞ்சிடும். இவருக்கு மனுஷவாடையே ஆகாது. எந்த இடத்துலையும் பக்கத்தில் மனுஷங்க இருக்க மாட்டாங்களா? அப்படி தான் இருந்துச்சு 2 வருஷமாக. 2 மாநாடு நடத்திருக்கோம், விக்கிரவாண்டி, மதுரை, அதெல்லாம் எல்லாம் முடிஞ்சா பக்கத்தில் இருக்க மாட்டாங்களா? கரூருடைய துர்சம்பவம் நடந்துச்சா? 40 நாள் வீட்டுக்குள்ளே இருந்தாங்களா? திருப்பி ஒரு செயற்குழு கூட்டம் நடந்துச்சா? பனையூரில் கூட்டம் நடந்தப்போ உட்காந்தப்போ விஜய் பக்கத்தில் வலது பக்கம் தோல் உரசி புசியானது, இடது பக்கம் தோல் உரசி ஆதவத்தில் உட்காந்துருக்காரு. ஒருத்த மனுஷவாடி ஆகாது, இப்போ திடீர்னு பக்கத்தில் தோல் உரசி எல்லாம் உட்காந்து ஹைலைட் அப்படின்னா காலம் இப்போ தான் உளி கொண்டு அடி அடிச்சிருக்கு டங்குன்னு. அப்படி ஒன்றா சரி பண்ணி கூட்டு வாங்க எல்லாரும். நீங்கள் எல்லோரும் வரத்தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு உழைக்கின்ற ஒரு கட்சி என்பதை இந்த மக்கள் உணர்ந்து கொள்வார்கள். நீங்கள் எஸ்ஐஆர் கூட்டம் போட்டு என்ன பற்றி தான் பேசுகிறீங்க, அறிவு திருவிழா கூட்டம் போட்டு என்ன பற்றி தான் பேசுகிறீங்க, எல்லா இடத்துலையும் என்ன பற்றி தான் பேசுகிறீங்க அப்படின்னா, ஆமாம், யார் வரமாட்டேங்கிறானோ, யாருக்கு புரிய மாட்டேங்குதோ அவனை பற்றி தானே பேச முடியும். ஏன் தெரியுமா? வள்ளுவர் சொல்கிறாரு, இன்மை விருந்தோர் ஆள்கிறார். இன்மை வறுமையிலையும் வருமா இருக்குல்ல, அது என்ன தெரியுமா? வீட்டுக்கு வந்து ஒருத்தனை சாப்பிடுன்னு கேட்குறக்கு ஒன்றும் இல்லாமல் போச்சுன்னா அதுதான் பெரிய வறுமையா. இன்மை விருந்துறாள், வன்மை, கஷ்டத்துலையும் கஷ்டம். என்னன்னா மடவார் புறை மக்கு பயில பொறுத்துக்கிறது இருக்குல்ல, அதுதான் கஷ்டத்துலையும் கஷ்டங்கிறார் வள்ளுவர். ஏன்னா அவனுக்கு சேர்த்து நம்ம வேலை செய்யணும், அவனுக்கு சேர்த்து நம்ம சிந்திக்கணும், அவனுக்கு சேர்த்து நம்ம உழைக்கணும். சரியா? ஏன் எஸ்ஐஆரில் உன்னை பற்றி பேசுகிறோம்? நீ வரமாட்டேங்கிறிய, பாவான்னு கூப்பிட்றாரு முதலமைச்சர். இது பிரச்சனைன்னு இந்தியாவிலேயே எஸ்ஐஆருங்கிற ஒரு ஸ்கீமுக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போட்டு சட்டப்படி அவர்களை எதிர்கொண்ட ஒரே ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். வேற யாருமே இந்தியாவில் எந்த கட்சி, காரணம் அது என்னன்னே புரியல. இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும் புரியுது. இவங்க என்ன செய்ய காத்திருக்காங்கன்னா, கோவன் சொன்ன மாதிரி உருகுறது பாதி சொருகுறது பாதின்னு வச்சிருக்காங்கடான்னு. இப்போ கன்ஃபார்மாக என்னெல்லாம் ஓட்டுலேருந்து டிசில் தூக்கிடுவாங்க. ஏன்னா எனக்கு தெரியவா தெரியும் திமுக யார் உறுதியாக ஓட்டு போட போகிறான்னு அவனை தூக்க போகிறான்னு. 10 இளைஞரணி தம்பிமார்களுக்கு பெரிய வேலை என்னென்னா, அறிவு திருவிழா புத்தகங்களும் அப்புறம் படிச்சுக்கலாம். அடுத்த 3 மாதத்துக்கு நீங்கள் தான் பிஎல்ஓ போல் போய் கிளம்பி ஒவ்வொரு வீடாயே பதிஞ்சிட்டீங்களா கேட்கணும். சரியா? அப்போ நம்ம போய் பதியிடமில்ல வீடு வீடா. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் வேலை செய்கிறாங்கல்ல, எல்லாரும் உதயசூனுக்கு ஓட்டு போடுவாங்க இல்லையா? அப்போ அவனுக்கு சேர்த்து நம்ம வேலை செய்கிறோம். அது அவனுக்கு புரிய மாட்டேங்குது. டே வாங்கடா, உங்களுக்கு 10, எனக்கு 100 ஓட்டு இருக்குது, சரி உனக்கு 5 ஓட்டு இருக்குல்ல, 5 ஓட்டு போட முடியாமல் போயிட போகுது, வாடான்னு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறேன். அப்புறம் என்னைய பற்றியே பேசுறீங்கன்னா, நீ தானே மக்கு வரமாட்டேங்கிற, உனக்கு அடுத்து பேசணும் இல்லையா? அப்போ இங்கே ஏன் எல்லாருக்கும் பதட்டமாகிறது இந்த கட்சியை பார்த்து அப்படின்னா, இந்த கட்சி ஒன்று தான் தொடர்ச்சியாக அது பொறுப்பில் இருக்குது, பொறுப்பில் இல்லை, நடக்குது என்பது. அதிமுகவுக்கும் திராவிட முன்னேற்றங்களுக்கும் பெரிய வேறுபாடு உண்டு. என்ன அப்படின்னா, பொறுப்பில் இருக்கிறோமோ இல்லையோ, திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சி தொண்டர்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருப்பார்கள். எடப்பாடி பழனிசாமி ஒரு விபத்தில் முதல்வராகி காலில் விழுந்து முதல்வராகி இருந்த பொழுது இந்த நாட்டினுடைய ஆளுநரால் அவமானப்படுத்தப்பட்டார். என்னுடைய முதலமைச்சர் அவமானப்படுத்தாதீங்கன்னு சொல்லி முதல் குரல் எழுப்பியது நம்முடைய இன்றைய முதல்வரும் அன்றைய எதிர்க்கட்சி தலைவரும் அந்த திரு ஸ்டாலின் அவர்கள் தான் முதல் குரல் எழுப்பினார். அது செய்யக்கூடாது முதலமைச்சர் நீங்கள் அப்படின்னு. அப்போ அவருக்கும் சேர்த்து நம்ம தான் கத்திக்கிட்டு இருந்தோம். அதை போல் தொடர்ச்சியாக இந்த வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஆனால் அதிமுக செய்யாது. இந்த 4 வருஷம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கே இருந்தார் யாருக்குமே தெரியாது. இன்னும் தேர்தல் 6 மாதம் இருக்குங்கும் போது அதிமுக வெளியே வரும். அது காலகாலமாக எப்போவுமே அப்படி தான் வரும். அது எதிர்கட்சியாக தான் கொடநாட்டில் போய் தூங்கிடும். அதுக்கு தெரியாது, வரலாறில் பின்னாடிக்கு ஒரு கொலைக்கேஸ் ஆகும், பல பேருக்கு சண்டை போடுவாங்க, இங்கே வரமாட்டாங்கலாம் தெரியாமல் போய் குப்பரப்பட்டு தூங்கும் கொடநாட்டில். நம்ம அதை விளங்க வச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா? டெல்லியில் வெடித்தா கார் வெடித்தது தான், தமிழ்நாட்டில் வெடித்தா சிலிண்டர் வெடித்ததா, வெடிகுண்டு வெடித்ததா, அந்த மாதிரி சொத்து குவிப்பு வழக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவர் ஜெயலலிதாவை மறக்காமல் நம்ம போராட்டம் பூரா ஊழல் வழக்கில் தண்டனை பெற்ற முதலமைச்சர் ஜெயலலிதான்னு சொல்லணும். நம்ம ஒரு தடவையும் போய்
தூங்கிடுவாங்க, வெளியே வரமாட்டாங்க. தேர்தலுக்கு 6 மாதம் ஒன்று வெளியே வருவோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கும். நான் சொல்கிறேன் இல்லைங்க, இப்போ இந்த ஆட்சியில் 5 ஆண்டு காலத்தில் விளையாட்டுத்துறை மட்டும் எடுத்துக்குவோம். முதல்ல திரு உதயநிதி அவர்கள் பொறுப்பில் இந்த விளையாட்டுத்துறைக்கு இதற்கு முன்னாடி 2016 21 வரையும் விளையாட்டுத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட தொகை வந்து 890 கோடி ரூபா தான் 5 வருஷத்தில். ஆனால் திரு உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு, கழக அரசு பொறுப்பேற்ற பிறகு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் அரசில் விளையாட்டுத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட தொகை 1895 கோடி ரூபா, கிட்டத்தட்ட 150 விழுக்காடு கூடுதலாக பணம் ஒதுக்கப்பட்டது. ஏன் எல்லா இடத்துலையும் விளையாட்டில் கண்ணகி நகர் கார்த்திகா எங்கிருந்து வருகிறார் என்றால் அதுக்கு மேல் காட்டிய அக்கறையின் காரணமாக வருகிறார். இந்த 5 ஆண்டு காலத்தில் டென்னிஸில் பெண்கள் வந்து 4 விருதை பெற்றதற்கான காரணம், 4 பதக்கங்களை பெற்றதற்கான காரணம், அதில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு காட்டிய அக்கறை காரணம். அப்போ போக்குவரத்து துறையில் இந்தியாவிலேயே சிறந்தது வந்து தமிழ்நாடு தான். போய் சிவசங்கர் போய் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் சிவசங்கர் போய் மெடல் வாங்கிட்டு வர்றாருன்னு காரணம் இந்த அரசு வேலை பார்த்ததுனால். ஒரு மாட்டினுடைய முதலமைச்சர் எப்படி இருக்கணும்னு கேட்டால், பீகாரில் தேர்தலை சந்திக்கிற லல்லு பிரசாத் யாதவனுடைய மகன் சொல்லுகிறார், தமிழ்நாட்டின் ஸ்டாலின் போல் இருக்க வேண்டும் நான் நினைக்கிறேன் சொல்கிறாரு. ஏன்னா வெளிநாட்டு பயணம் என்பது அவரும் தொழில் அமைச்சர் டிஆர்பி ராஜாவும் போகிறாங்க. போயிட்டு வரும்போதெல்லாம் 10,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வர்றாங்க தமிழ்நாட்டுக்கு. இதை போல தான் ஒரு அமைச்சரும் முதலமைச்சரும் செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறேன்னு ஒருத்தர் பீகாரில் உட்காந்துட்டு ஒருத்தர் சொல்கிறாரு. அப்போ இப்படி ஒவ்வொரு துறையும் ஒரு வேலை செய்கிறாங்க இல்லையா? இந்த வேலை செய்யும்போது எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பது அப்படி தான் வேலை செஞ்சுருக்கு. ஆனால் அடுத்த 5 ஆண்டு காலம் அதிமுக அரசு வந்து இந்த வெற்றியை பூரா அறுவடை பண்ணி என்னால் நடந்ததுன்னு சொல்லி முடித்து வேறு ஒரு வேலையும் செய்யாது, கீழே தள்ளிட்டு போயிடும். மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து இதுக்கான எல்லா வேலையும் செஞ்சு மறுபடியும் தூக்கி நிறுத்தும். நம்ம இந்த தடவை என்ன வரலாறு படைச்சிடணும்னா, மறுபடியும் அடுத்த முறை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக அரசை அமையும் பொழுது இந்த நடந்து கொண்டிருக்கிற வேலைகள் இன்னும் பெரும் பாய்ச்சலை நிகழ்த்த முடியும். அப்போ நிகழ்த்துவதற்கான அவசியம், அந்த வேலை சொல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன். இந்த முறை அந்த வரலாறை படைச்சிடணும். படைச்சு அடுத்த முறையும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே முதல்வராக அமைய வேண்டும் என்பதுதான். இந்த ஆட்சி நடக்கும் நேர்த்தியவும், இந்த கட்சியினுடைய கொள்கையவும், இந்த கட்சியினுடைய செயல்பாடுகளையும், தொடர்ந்து நடக்க போகிற அறிவு திருவிழாக்களையும் பார்த்து எதிர்கட்சியினரும் அதற்கு தயாராக வேணும். கண்டிப்பாக எதிர்கட்சி ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்முடைய முதல்வர் அவர்கள் நம்முடைய துணை முதல்வரிடம் மகனிடம் ஒரு கோரிக்கை வைத்தார், இந்த அறிவு திருவிழாவை நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து நடத்த வேண்டும்னு இல்லையா? நம்ம திமுகவில் மட்டும்தான் அது என்ன தலைவர் மட்டும் வைக்கிறது, நானும் வைப்பேன் அப்படின்னு நினைப்போம். இங்கே எல்லோரும் ஒன்று தான். அப்படி நானும் ஒரு கோரிக்கை வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, இனிமேல் ஒவ்வொரு ஆண்டும் இந்த அறிவு திருவிழாவை ஒரு குறிப்பிட்ட நாளில் நடத்தணும். என்னிடம் இருக்கிற வேண்டுகோள் என்ன அப்படின்னா, அது உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்த நாளான நவம்பர் 27 அன்று தொடங்க வேண்டும். ஏன்னா அது அவருடைய முன்னெடுப்பு. 27ஆம் தேதி தொடங்கி ஒவ்வொரு ஆண்டும் 10 நாட்கள் நடந்து டிசம்பர் 6ஆம் தேதி அம்பேத்கருடைய நினைவு விழா என்று அதனுடைய நிறைவு விழா நடக்க வேண்டும் என்று. ஏன்னா இருக்கும் அறிவை தேட வேண்டும் என்று வேட்கையோடு செயல்படுகிறவர் உதயநிதி ஸ்டாலின். இந்தியாவினுடைய அரசியல்வாதிகளிலேயே அறிவுக்கு அடையாளமாக திகழ்ந்தவர் அம்பேத்கர். அதனால் இங்கு தொடங்கி அங்கு முடிவது என்பது ஒரு சரியான முன்னெடுப்பாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த அறிவு திருவிழாக்கள் தொடர்ந்து எல்லா மாவட்டங்களிலும் நடக்க வேண்டும். இதேபோல் பெரும் கொண்டாட்டங்களாய், பெரும் மகிழ்ச்சியாய், பெரும் அறிவு பெட்டகமாய் கழகத்து தம்பிமார்கள் மாறுவதற்கான துவக்கமாக இருக்கட்டும். தொடர்ந்து நடக்கட்டும் வேலை. நன்றி, வணக்கம்.